ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறோம். கேரட்டை வச்சு கேரட் ஹல்வா பண்ண போகிறோம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். அதுக்கு நான் 1/2 கிலோ கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கிறேன். அதுக்கு கூட 1 கப் மில்க், 1 கப் சுகர், இந்த நட்ஸு வந்து கேஷ்யூவும் கிஸ்மிஸும் எடுத்துருக்கிறேன் 4 ஸ்பூனு. அதுக்கு கூட ஃப்ளேவருக்கு வேண்டி நம்ம ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். அது கூட 4 ஸ்பூன் கீ சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் கேரட் அல்வா செய்கிறதுக்கு 4 ஸ்பூன் கீ ஊற்றிருக்கிறேன். அதில் நட்ஸை முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். முதல்ல கேஷ்யூவும் முந்திரியும் கிஸ்மிஸும் நல்ல ஃப்ரை ஆகி வருது. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம கேஷ்யூ வறுத்த நெய்யிலே அந்த 1/2 கிலோ கேரட்டையும் துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் அதில் நல்லா வேக வைக்கணும். நெய்யில் நல்லா வெந்து சாஃப்டாக வரணும். நெய்யில் நல்லா வெந்தாச்சு கேரட்டு. அதுக்கு கூட நம்ம இப்போ 1 கப்பு மில்க்கு சேர்த்து 5 நிமிஷம் மில்கில் நல்லா வேக வைக்கணும். மில்க்கு நல்லா வற்றி வரணும். இப்போ கேரட்டு பாலில் நல்லா வெந்து வந்தாச்சு. இதுக்கு கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் சேர்ப்போம். கண்டன்ஸ் மில்க் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சுகர் சேர்ப்போம். மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வேக வைப்போம். இப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கேரட் நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் 1/2 கப்பு சேர்ப்போம். கண்டன்ஸ் மில்க் சேர்த்துருக்கனால சுகர் கம்மியாக சேர்த்தா போதும். இதுக்கு கூட ஃப்ளேவருக்கு வேண்டி ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா வற்ற வைக்கும். இது கொஞ்சம் வெந்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். இப்போ நமக்கு கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நல்லா இப்படி சட்டியில் ஒட்டாமல் அப்படியே உருண்டு வரணும். இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். இப்போ கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம டிஸ்பிளே பவுலுக்கு மாற்றியாச்சு. அல்வா ரெடி. இப்போ டேஸ்டியான சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது செய்யறதுக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு. இதே மாதிரி இதே அளவில் செய்து பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்குது. இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.